மேஷராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம், சுவையான உணவு, ஆடைகள், ஆவணங்கள் கிடைக்கும். செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய நாட்களில் மதிப்பு குறையும், தாங்க முடியாத செலவுகள் மற்றும் சங்கடங்கள் ஏற்படும். வாரத்தின் இறுதியில் உடல் நலம் சீராகும், லாபம் ஏற்படும். எச்சரிக்கை மற்றும் வெற்றியையும் சந்திப்பீர்கள். ஒரு சில நேரங்களில் எதிலும் ஆர்வமில்லாத நிலை, குறிக்கோளற்ற பயணம் மற்றும் கவலைகள் உண்டாகலாம். மிக முக்கியமான காரியங்களை 24, 25 ஆகிய தேதிகளில் செயல்படுத்தலாம். இதனால் வெற்றி பெற முடியும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அளவிற்கு நன்மையானதாக அமையும். சிதம்பரம், நடராஜன், சத்யநாராயணன் போன்ற பெயர் கொண்டவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். ரிஷபராசி நேயர்களே, தொடக்கத்தில் சிறு சிறு தொலைத்தொடர்புகளால் சிறிது பிரச்சனைகள் மற்றும் அலைச்சல்கள் ஏற்படலாம். இவற்றில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. பொதுவாக சந்திரனுடன் தீய கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையானது. காலத்தின்படி பலன்கள் மாறுபடும். செவ்வாய் மற்றும் புதன் நாட்கள் ஜாதகருக்கு மகிழ்ச்சியான நாட்களாகும். தேவையான அடிப்படை வசதிகள் எளிதாக கிடைக்கும். அப்போது பொருள் விரயம், காரியத்தடை, வீட்டு செலவுகள் அதிகரிக்கும். வார இறுதியில் பணவரவு, எடுத்த காரியத்தில் வெற்றி, சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளின் நன்மை போன்றவை ஏற்படும். இந்த வாரம் புதிய முயற்சிகளை கைவிடுங்கள். அதற்கு பதிலாக குழந்தைகள், பூர்வீகம், பங்குச்சந்தை, லாட்டரி போன்றவற்றில் நன்மைகள் ஏற்படும். உங்கள் ராசியில் உள்ள குருவின் 5ஆம் பார்வையால், கன்னியில் உள்ள சூரியன் மற்றும் புதன் ஆகியவற்றின் பார்வை கிடைப்பதால் தொந்தரவுகள் நீங்கி ஓரளவிற்கு நன்மை கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் தொடக்கத்தில் உங்களுக்கு நல்ல லாபமும் வெற்றியும் ஏற்படும். நண்பர்களை சந்தித்து அவர்களின் உதவியுடன் நல்ல செய்திகள் வந்து சேரும். நண்பர்கள் மற்றும் உறவினர் வீட்டில் விருந்து போன்ற நிகழ்ச்சிகள் நிகழும். வருங்கால நலனுக்காக புதிய திட்டங்கள் தோன்றும். செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் மற்றும் புதன் போன்ற நாட்களில் சிறு சிறு செலவுகள் மற்றும் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். ஆனால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வார இறுதியில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும். புதனும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருப்பது மிகவும் சிறப்பாக அமையும். உங்களுக்கு 25ஆம் தேதி சிறப்பாக இருக்கும். வெளிநாடுகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பொதுவாக இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். கடக ராசி நேயர்களே, 10ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது தொழில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை உருவாக்கும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். நிர்வாக திறமையிலும் பாராட்டுக்களிலும் முன்னேற்றம் காண்பீர்கள். தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் கூடும். வருமானம் வரும் காரியங்களை செய்வீர்கள். லாபம், நண்பர்கள் சந்திப்பு போன்றவை ஏற்படும். வார இறுதியில் தொலைத்தொடர்புகளால் சிறிய பிரச்சனைகள் மற்றும் அலைச்சல்கள் ஏற்படலாம். இதில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் குருவும் இருப்பது சிறப்பாகும். குழந்தை பிறப்பு மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற நன்மைகள் உண்டாகும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக அமையும். சிம்மராசி நேயர்களே, இந்த வார தொடக்கத்தில் தந்தையோ அல்லது தந்தை சம்பந்தப்பட்ட உறவினர்களால் கவலை மற்றும் சங்கடங்கள் ஏற்படலாம். எதிரிகளால் பயம் உண்டாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் கிடைக்கலாம். செவ்வாய் மற்றும் புதன் நாட்களில் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். குரு மற்றும் செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். வருமானம் கூடும். நல்ல லாபமும் வெற்றியும் ஏற்படும். நண்பர்களின் ஆதரவால் அனுகூலம் கிடைக்கும். புதிய திட்டங்கள் தோன்றும். செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். வார இறுதியில் சிறு சிறு விவாதங்கள் மற்றும் மன நிம்மதி குறைவு போன்றவை ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நல்லது. பெரும்பாலும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும். கன்னிராசி நேயர்களே, 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் குருவும் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் சனியும் இருப்பது சிறப்பான அமைப்பு. இந்த வாரம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் மகிழ்ச்சி, வாகன யோகம், புகழ், கௌரவம் போன்றவை அதிகரிக்கும். பணவரவு ஏற்படும். பயணங்களில் வெற்றி மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். 20, 21, 22ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டமத்திற்கு பரிகாரமாக உங்கள் மொபைலில் செல்பி எடுத்து அதை நீக்குவது பரிகாரமாக அமையும். அலைச்சல், கவலை மற்றும் சங்கடங்கள் ஏற்படலாம். வார இறுதியில் தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், திறமை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவு நன்மையாகவே அமையும்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரன் மட்டுமே இந்த வாரத்தில் சிறப்பாக அமைந்த கிரகமாகும். சுக்கிரன் உங்களின் ராசியிலேயே இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி, செல்வம், வாகனம் போன்றவற்றால் யோகம் ஏற்படும். வீடு, ஆடை, ஆபரண பொருட்களின் சேர்க்கை நிகழும். புதிய உயர்வுகள் கிடைக்கும். நல்ல சுகம் ஏற்படும். மனைவியும் மக்களாலும் மகிழ்ச்சி ஏற்படும். பணவரவு, பயணங்களில் வெற்றி மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். 24, 25 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். வார இறுதியில் முயற்சிகளில் வெற்றி, பண லாபம் போன்றவை ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஒன்று சேர்ந்து வெளியூர் பயணம், விருந்து போன்ற நிகழ்வுகள் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, 10ஆம் இடத்தில் புதனும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருப்பது சிறப்பான அமைப்பாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். சில சிறிய காரியத் தடைகள் இருக்கலாம், ஆனால் செவ்வாய் மற்றும் புதன் நாட்களில் நல்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும். பணவரவு, புதிய வாய்ப்புகள் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட காலமாக உடலில் இருந்த வியாதிகள் மற்றும் தொந்தரவுகள் நீங்கும். மிக முக்கியமான நபரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ராஜா, செல்வன், பிரபு, மஞ்சுளா, இனியா போன்ற பெயருடையவர்களால் நன்மைகள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த வாரம் குடும்பம், வேலை, பணம் மற்றும் உடல்நிலையில் மிகச் சிறப்பாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, 10ஆம் இடத்தில் புதனும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமைந்திருப்பது சிறப்பான அமைப்பாகும். இந்த வாரம் வியாதிகள் மற்றும் வலிகள் குணமாகும். திருமணத்திற்கு இருந்த தடைகள் நீங்கும். சஞ்சலம் ஏற்படலாம். பொருட்கள் காணாமல் போகும் வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் பணவரவு ஏற்படும். பூமி சம்பந்தமான விஷயங்களில் லாபம் கிடைக்கும். உயரதிகாரிகளின் ஆதரவும் உண்டாகும். பொருள் வரவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், பொழுதுபோக்கு போன்றவை அமையும். தொழில் வளர்ச்சியில் ஏற்படும் போட்டி மற்றும் பந்தயங்களில் வெற்றி காணலாம். தொழில் சிறப்பாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் சூழல் உருவாகும். மொத்தத்தில் இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மையானதாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, 9ஆம் இடத்தில் புதனும் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். குருவின் பார்வை காரணமாக குழப்பங்களும் சிக்கல்களும் நீங்கி இழந்ததை மீண்டும் பெறுவீர்கள். தடைகள் விலகும். மனைவியும் மக்களாலும் மகிழ்ச்சி ஏற்படும். வார இறுதி மிகவும் சிறப்பாக அமையும். பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். எதிர்ப்புகளை வெல்வீர்கள். நண்பர்களின் உதவியும் உண்டாகும். உடல் நலத்தை பேணுவதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த வாரம் ஓரளவுக்கு சிறப்பானதாக அமையும். கும்பராசி நேயர்களே, பணவரவு ஏற்படும். கணவன், மனைவி அன்பாக இருப்பார்கள். ஜாதகர் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவார். பயணங்களிலும் இளைய சகோதரர்களாலும் நன்மைகள் ஏற்படும். அவ்வப்போது சிறிது தடைகள் ஏற்படலாம். பக்குவமாக பேசி பாராட்டுகளை பெறுவது நல்லது. பெற்றோரின் வழியாக நன்மைகள் கிடைக்கும். மனைவி, குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். வார இறுதியில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும். பணவருவாய் கூடும். நட்பு உறவுகள் மேம்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள், சுப காரியங்களில் பங்கேற்பீர்கள். புதிய உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகளை தொடங்கலாம். மொத்தத்தில இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். மீன ராசி நேயர்களே, இந்த வாரம் நல்ல உடல் ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் உண்டாகும். மற்றவர்களால் நன்மைகள் கிடைக்கும். மனை, நிலம், புலன்களுக்கு தொடர்பான ஆதாயம் ஏற்படும். எதிர்ப்புகள் குறையும். மன தைரியம் கூடும். அவ்வப்போது உடல் நலத்தில் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு புதன் மற்றும் சுக்கிரன் 7ஆம் மற்றும் 8ஆம் இடங்களில் இருப்பதால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உங்களை சூழ்ந்த பிரச்சனைகள் மற்றும் சூழ்ச்சிகள் விலகும். மாணவர்கள் கல்வியில் மேம்படும். வேலை செய்பவர்களுக்கு புதிய பணி உயர்வுகள் மற்றும் பாராட்டுக்கள் கிடைக்கும். 4ஆம் இடம் தொடர்பான தாயார், வீடு, மனை, வாகனங்கள், உணவு, கல்வி, ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் ஆதாயங்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் மிகவும் அதிர்ஷ்டகரமானதும் அனைவராலும் நன்மை கிடைக்கும் வாரமாக அமையும்.